प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஆதாய திருதமதவாசுகிம் வரத்ராமோ பாதோதோ விநிகித சர்வ பீஜஜாலே பிராரப்தே மதன விதௌ சுராசுரஸ்தைகி வியாஜத்வம் புஜகமுகே கரோசுராரினே. குருவாயூரப்பா, அமிர்த மதனமாகிய திவ்யமான ஒரு வைபவத்தில் தேவர்களும் அசுரர்களுமா சேர்ந்துண்டு நீ கருடன் மூலமாக எடுத்துட்டு வந்த மந்திரமலையை போட்டு வாசுகிய கயரா வச்சு கடைய ஆரம்பிக்க கூடிய சந்தர்ப்பத்தில் நீ வியாஜத்துவம் ஒரு வியாஜமாக ஒரு லீலையாக அசுரர்களை தலைப்பக்கம் பிடிக்கும்படியாகவும் உனக்கு வேண்டிய தேவதைகளை வால் பக்கம் அந்த வாசுகியினுடைய பாம்பை பிடிக்கிற மாதிரியும் பண்ணி ஒரு நாடகத்தை ஆடி அசுரர்கள்லாம் அந்த விஷஜ்வால தாங்காம தவிச்சுட்டு இருக்கா. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், வேற வழி இல்ல, கஷ்டப்பட்டு அப்படி கடைஞ்சுட்டே இருக்காளாம். அப்ப கடைய ஆரம்பிச்ச உடனே சுவாமியான நீ என்ன சொன்ன, பாதோ தவ விநிகித சர்வ பீஜஜாலே. பார்க்கடல்ல இருக்கிற செடி புல் கொடி மற்றுமுள்ள பச்சிலை ஔஷதிகள் என்னென்ன இருக்கோ பக்கத்துல எல்லாத்தையும் நீங்க பறிச்சுட்டு வாங்க. வெறும் பார்க்கடலை மாத்திரம் நம்ம கடையக்கூடாது. எந்த அளவுக்கு மூலிகைகளையும் ஔஷதிகளையும் உயர்ந்த பரிணாமம் கொண்ட செடி கொடிகளை கொண்டு வந்து பார்க்கடல்ல சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அமிர்தத்தினுடைய வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். நமக்கு உயர்ந்த பல அடுத்த மருந்துகள்லாம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அதை எடுத்துன்னு வாங்கோன்னு சொல்லி தேவதைகள் அசுரால் எல்லாரும் பக்கத்துல இருக்கிற காடுகள்ல போய் இருக்கக்கூடிய பச்சிலைகள் ஔஷதிகள் செடி கொடிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுண்டே இருக்கா பார்க்கடல்ல. அதுவும் மந்திர பர்வதத்தை சுத்தி எல்லாம் அப்படி மிதக்க ஆரம்பிச்சுடுத்து. இப்ப கடைய ஆரம்பிக்கலாம்னு ஆதாயத்ருத மதவாசுகிம் வரத்ராமோ பாதோதோ விநிகித சர்வபீஜஜாலே. அப்போ இனிமே நமக்கு கடையறதுல எந்த விதமான ஒரு ஆக்ஷேபனையும் இல்லைன்னு வேகமா குருவாயூரப்பா கடைய ஆரம்பிக்கிறாளாமேன்னு 27வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, வாசுகி தன்னை மத்திய கைரனை இருக்கச் செய்து தேசுரு தேவரெல்லாம் வால் பக்கம் இருக்குமாறும் மாசுரு மசுரர் வாலியும் பக்கமாய் இருக்குமாறும் ஈசனே செய்தீரன்றே ஒம் லீலை இல்லை எல்லை. எல்லையில்லாத லீலைகளோடு அந்த அமிர்த மதனமானது நடந்துருக்குன்னு 27வது தசகத்தினுடைய அடுத்த பரிணாமமாக 6வது ஸ்லோகத்தை கூர்மாவதாரத்தோட தொடங்க இருக்கார் நாராயண பட்டத்திரி. அதற்கு முன்னாடி நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திலிருந்து செய்யார் செல்லக்கூடிய மார்க்கத்திலே செய்யாரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலேயும் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு ஊர் காழியூர் என்ற ஒரு ஊராகும்.
இந்த காழியூருக்கு சங்கராபுரம் என்றும் பெயர் உள்ளதாம். அந்த காழியூரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள், மூலமூர்த்தி, வரதராஜ பெருமாள் உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக மண்டபத்திற்குள்ளே நாம் நுழைகின்றோம். ஆகா, இங்கு ஒரு சிற்ப வடிவத்திலே கல்லிலே அழகான ஒரு காட்சி. எந்த பார்க்கடலை கடைவதற்காக பார்க்கடல் எம்பெருமான் உத்தரவு போட்டு தேவர்களும் அசுரர்களும் குழுமியுள்ளார்களோ அந்த எம்பெருமான் ரங்கநாதனாக, பார்க்கடல் பயிலும் பரந்தாமனாக சயனித்த திருக்கோலத்திலே ஆதிசேஷன் மேல் காட்சியளித்துக் கொண்டிருக்க, அங்கு ஸ்ரீதேவியானவள் அவருடைய திருவடியை லாவகமாக பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. அது மட்டுமா, சயனித்த திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் ஆதிசேஷன் மேலிருந்து நம்மை நோக்க அவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு இதோ ஆதிகேசவ பெருமாள் மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக நுழைந்து விட்டோம். 2 உயர்ந்த பெரிய துவாரபாலகர்கள் கோயில் காப்பாளனாகவும் வாயில் காப்பாளனாகவும் நமக்கு தரிசனத்தை அளிக்க, இதோ மூலமூர்த்தி ஆதிகேசவனும் தரிசனம் அளிக்க துவங்கிவிட்டார். ஆச்சரியமான நின்ற திருக்கோலம், அழகாக சமர்ப்பிக்கப்பட்ட கிரீடம், சதுர்புஜங்கள், சங்கு சக்கரம் அபயகஸ்தமாகவும் 4வது கஸ்தம் கதாஹஸ்தமாகவும் காட்சியளிக்கக்கூடிய மூலமூர்த்தி வக்ஷஸ்தலத்திலே மகாலட்சுமி பதக்கத்தையும் சார்த்திக் கொண்டு, அது மட்டுமா திருவடியிலிருந்து நாம் தரிசிக்க வேண்டி இருப்பதால் 2 திருவடிகளும் அகன்ற திருவடிகளாக என்னை சரணடைந்து விடுங்கள் என்று உபாயமாக காட்டக்கூடிய திருவடி தரிசனத்தையும் அடைகின்றோம். திருவடியிலிருந்து திருமுடியை நோக்கும் போது உப்பிய கண்ணமாக காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய மூலமூர்த்தி வரதராஜர் போன்றே காட்சியளிக்கக்கூடிய இந்த ஆதிகேசவ பெருமாளுடைய விக்கிரகமானது விசேஷமாக சந்திரகாந்த கல் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லால் உருவானது என்று இந்த தலவரலாறானது கூறுகின்றது. ஆக மூலமூர்த்தியான ஆதிகேசவரை தரிசித்த நாம் இதே பாவத்திலே இங்கு உற்சவமூர்த்தியாக கோயில் கொண்டிருக்கக்கூடிய வரதராஜ பெருமான் என்னும் திருநாமத்தை உடைய உற்சவருடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். உற்சவர் நின்ற திருக்கோலத்திலே கம்பீரமாக சிறிய உருவமாக இருந்தாலும் உயர்ந்த தாமரை பீடத்தின் மேலே காட்சியை அளிக்கின்றார். இயற்கையாகவே விக்கிரகத்திலே அமைய பெற்ற ஒரு கிரீடம், ஆச்சரியமான ஒரு திருமுகம், அதிலே அழகாக சார்த்தப்பட்ட ஒரு திலகம், சதுர்புஜங்கள், சங்கு சக்கரம் அபயம், அது மட்டுமல்லாமல் 4வது திருக்கையானது லாவகமாக கதையை தாங்கிக் கொண்டு கதாகஸ்தமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த சுவாமி உயர்ந்த சாலிகிராம மாலையை தான் சார்த்திக் கொண்டு அகன்ற திருவர்களுடைய தரிசனத்தை ஆச்சரியமாக நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றார். வலதுபுறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் தான் கிரீடத்தை தரித்துக் கொண்டு தாமரை பூவை கையிலே வைத்துக் கொண்டு, இடதுபுறத்திலே பூதேவி நாச்சியார் ஆனவர் அழகாக தானும் தாமரை பூவோடு காட்சியை அளிக்க, இந்த எம்பெருமானுக்கு அருகிலேயே அழகான ஒரு கண்ணன் வெண்ணெய் கண்ணனாக இடது கையை தூக்கிக் கொண்டு அழகாக வலது கையிலே வெண்ணையை தாங்கிக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய கண்ணனும், சுதர்சன சக்கரம், வரதராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, நவநீத கண்ணன் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் 27வது தசகத்தின் 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவத்தை சிரவணம் செய்ய குருவாயூருக்கு வந்துவிட்டோம். பட்டத்திரியும் இதோ ஆரம்பித்து விட்டார். கிருஷ்ணா, ஸ்ரீ சிவா விஷ்ணு புண்ணிய யாத்ரா காசி, கயா, அலகாபாத், சித்ரகூட்டம், நைமிஷாரண்யம், அயோத்தியா, நேபாள் பசுபதிநாத், முக்திநாத், கஜேந்திர மோட்சஸ்தலம் மற்றும் ஜனக்புரி ஏசி பஸ் வசதியுடன் தென்னிந்திய பிராமண உணவு டீலக்ஸ் ரூம் வசதி செய்து தரப்படும். கான்டாக்ட் நேபாள் பில்கிரிம் டிராவல் 9176179211. க்ஷுப்தாத்ரோ க்ஷுபித ஜலோதரே ததானியோ துக்தாப்தோ குருதர भारतो निमग्ने देवेषु व्यदिततमेषु तत्प्रियैषी प्राणैषी कमडदनो कठोर पृष्ठमो. குருவாயூரப்பா, தேவதைகளும் அசுரர்களும் கடைஞ்ச போது அந்த கடைஞ்ச வேகத்துல அப்படியே மந்திர மலை சுழண்டு சுழண்டு சொத்தவே அந்த சமுத்திர ஜலமானது கலங்க ஆரம்பிச்சுடுத்து. அந்த சமுத்திர ஜலம் கலங்குற வேகத்துல பாரம் அதிகமாகி
சமுத்திரத்தினுடைய ஜல திவலைகள் எல்லாம் கிடுகிடு கிடுகிடுன்னு மந்திரமலைக்கு மேல உயர ஆரம்பிச்சது. ஏன்னா இவ அழுத்தி கடையறதுனால சமுத்திரத்தினுடைய அழுத்தம் அதிகமாறுது, ஜல திவலைகள் மேல கிளம்புறது, ஒரே எங்க பார்த்தாலும் பிரவாகம், கல் கல்னு ஜலம் சத்தம் போட ஆரம்பிக்கிறது. இந்த கடையிற வேகம் தாங்காம இவ்வளவுலயும் என்ன ஆயிடுத்து குருவாயிரப்பா, திடீர்னு சமுத்திர ஜலம் மேல வந்ததுனால எதை மத்தா வச்சு கடைஞ்சிருந்தாலும் அந்த உயர்ந்த மந்திரமலை சட்டுன்னு உள்ளுக்குள்ள முழுகி போயிடுத்தான், மலையே காணும். அதனால வாசுகின்ற இந்த கயிற மாத்திரம் மலைக்கு மேல தெரிச்சுட்டு வந்து தனியா நிக்கிறது. மறுபடியும் தேவதைகள் எல்லாம் குருவாயிரப்பா நாராயணா மலையே காணுமே, மலையை எப்படி இந்த கடலுக்குள்ளேந்து எடுத்துட்டு வருதுன்னு தவிக்கிற சமயத்துல உன்னுடைய கருணை இருக்கே, தேவேஷு வ்யதிததமேஷு தத்ப்ரயைஷி பிராணைஷீகி கமடதனு கடோர பிருஷ்டம். குருவாயிரப்பா உன்னுடைய லீல தானே, இவர்களை முழுக்க கடைய வச்சிருந்தா தேவதைகள் அசுரர்களுக்கு மறுபடியும் கர்வம் வந்துருமா, நாமத்தான் கடைஞ்ச அமிர்தத்தை எடுத்தோம், நாம கடையிலன்னா இது வந்திருக்காதுன்னு பேச ஆரம்பிச்சுடுவா. நீங்க கடையில அந்த ஒரு மலைய கூட உங்களால கெட்டியா பிடிக்க முடியல, நான் தான் தூக்கி பிடிச்சேன்னு உனக்கு காமிக்கணும்னு ஆசை. அதனால நீ உள்ளுக்குள்ள சட்டுன்னு குதிச்சு உள்ள நுழைஞ்ச அடுத்த 5வது நிமிஷம் அந்த மந்திரமலையை நீ மேல அப்படி தூக்கிண்டு வரும்படியா பண்ணிட்ட. மலை மாத்திரம் அப்படி மேல வந்து இருக்கு, மகாவிஷ்ணு எங்க இருக்கான்னு தெரியல, சுத்தி சுத்தி தேடின்னு இருக்கா. அப்பதான் குருவாயிரப்பா காண கிடைக்காத உயர்ந்த அவதாரமான கூர்மா அவதாரம் அப்படின்ற ஒரு ரூபத்தோட ஆமையாக நீ வடிவெடுத்து அந்த மலையை உன்னுடைய முதுகு ஓட்டுக்கு மேல, ஏன் ஆமையா வடிவெடுத்த, அந்த ஆமை ஓடு ஒண்ணுத்துக்குத்தான் எத்தனை பாரம் வச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதனால நீ கூர்மாவதாரம் எடுத்த அவதாரத்திலேயே 2வது அவதாரம் கூர்மாவதாரம். முதல்ல மத்ஸ்யாவதாரம் மீனாக அவதாரம் பண்ண, 2வது கூர்மா அவதாரம். ஆனா நாராயணியத்துல வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு 2வது அவதாரமான கூர்மா அவதாரத்தை இப்ப வர்ணிக்கிறார். காரணம் என்னன்னா கதையினுடைய தொடர்ச்சி. இவர்கள் அமிர்தபதனம் பண்ணும் போது மந்திரமலையை தாங்கறதுக்காக இவர் கூர்மாவதாரம் எடுத்த கதை வர்றதுனால அந்த இடத்துல தான் சொன்னா பொருத்தமா இருக்கும்னு இந்த 27வது தசகத்துல இந்த ஸ்லோகத்துல கூர்மாவதாரம். அது மட்டுமல்ல, பாகவத புராணத்தை ஒட்டி இவர் எழுதுறார். ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தாலும் அமிர்தமதனம் பண்ணக்கூடிய சமயத்துல தான் கூர்மாவதாரத்தை வர்ணிச்சிருக்கிறதுனால அந்த கூர்மஸ்வரூபத்தோட அழியும் பணிவல் திரை புரட்டும் ஆழி வயிறு கிடங்கழுந்து குழைய நெடுமால் வரை துலங்கி கீழ் விழுந்திடலும் தனி நின்று சுழலும் பசும் பொல்கிரி முதுகு சொரிந்தாங்கு அணித்தின் இளநரவம் முழுகும் தொலைபோல் மோட்டாமை உருவம் எடுத்து தாங்கினவள். செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்தில் ஆச்சரியமா சொன்னார். அத மலை அப்படி தூக்கிட்டு வந்தாரா, அத மலை என்ன பண்ணித்து, நீங்க கடைய ஆரம்பிங்கோன்னார். ஆமையோட ஓட்டுல மறுபடியும் அந்த மலைய அசுரர்களும் தேவர்களும் பருவரை ஒன்று நின்று முதுகிற் பறந்து சுழல கிடந்து துயிலும் அருவரை அன்னதனோ அடல் ஆமையான திருமால் நமக்கோர் அரணே. ஆழ்வார் சொன்னார், மந்திரமலைய அப்படியே ஆமையா தன்னுடைய முதுகலை தாங்கிண்டு மேல ஒரு ரூபத்தை எடுத்துன்னு மகாவிஷ்ணு தேவதைகளோட இவரும் கூட கரைஞ்சின்னு இருக்காராம். அந்த மந்திரமலை ஓடோட ஆமை தாங்கினதுனால என்னாச்சு, இவர் தூக்கி பிடிக்கிறதுனால அது கடல்ல வந்து படாம மேல தூக்கின்றது. அதனால குருவாயிரப்பா நீ இன்னொரு மகாவிஷ்ணுவா ரூபம் எடுத்து உன்னுடைய வலது கையால மேல மலைய அழுத்தி பிடிச்சுண்ட, நீயே ஒரு பக்கம் அழுத்தி பிடிச்சுட்டு இருக்க, நீயே கூட சேர்ந்து கடையிற, கீழே பார்த்தா நீயே கூர்மமாக ஆக்ரம்யகஸ்தேன சகஸ்ரபாகுகோ 1000 உருவன் படைத்தவனுக்கு ஒரு பெரிய உதாரணமாக எல்லா இடத்திலையும் நீ இருந்துட்டு இந்த அமிர்தத்தை கடைஞ்சிட்டு இருக்கையாமேன்னு பட்டத்ரி கூர்மாவதாரத்தினுடைய உயர்ந்த தத்துவமான 27வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் காழியூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் மூலமூர்த்தி, வரதராஜ பெருமாள் உற்சவமூர்த்தி இவர்களுடைய திவ்ய ஆரத்தியோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியை மற்றும் ஒரு கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா